Hello students, welcome to Just Add Maths. இந்த வீடியோவில் நம்ம செக்ஷன் 3.6ல இருக்கிற நெக்ஸ்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தட் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி நம்ம வந்து ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.27. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சால்வ் 2x² minus 2 root 6x plus 3 is equal to 0. ஸோ இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ ஈக்குவேஷன் இதை வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து ஜென்ரலாக இப்படி சால்வ் அப்படின்னு கொடுத்து ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்தாலே என்ன மீனிங் அப்படின்னா இந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூஸ்லாம் வரும், அதாவது எக்ஸோட ரூட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 root 6 ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடலாம். ஸோ இந்த டேர்மை நம்ம 2 தான் ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கப்புறமா ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஸோ 2x². இப்போ இந்த 2 root 6 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், root 6 and root 6 ஸ்ப்ளிட் பண்ணலாமா, அது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 2 root 6 வந்துடும். ஸோ இங்கே மைனஸ் சைன் இருக்கிறதால ரெண்டுலேயுமே வந்து மைனஸ் தான் வரும். ஸோ root 6x plus 3 is equal to 0. இதை வந்து நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி இதுலேயும் வந்து பண்ணலாம். ஆனால் நான் ஏன் வந்து இப்படி பிரித்து எழுதியிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து root 6 இருக்குது. ஸோ நமக்கு வந்து 2 நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 6ஐ நான் வந்து 2 into 3 அப்படின்னு எழுதிக்க போகிறேன். ஸோ 2x² மைனஸ் ரூட் உள்ளே எழுதிக்கோங்க, 3 into 2x மைனஸ் 3 into 2x plus 3 is equal to 0. இப்போ வந்து இதை தனித்தனி ரூட்ஸாக எழுதிக்கோங்க. ஸோ 2x² மைனஸ் √3 into √2x மைனஸ் √3 into √2x plus 3 is equal to 0. நமக்கு ஏற்கனவே தெரியும் இப்படி ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம இப்படி 2 ரூட்ஸை மல்டிப்ளை பண்ணி எழுதுனா சேம் நம்பர் தான் கிடைக்குது. அதாவது இந்த 2 ரூட்டும் வந்து போயிடும். ஸோ ஒரு ஹோல் நம்பரை நம்ம வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இந்த 2 அண்ட் இந்த 3ஐ இந்த ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். ஸோ √2 into √2x² மைனஸ் √3 into √2x மைனஸ் √3 into √2x ப்ளஸ் இந்த 3ஐயும் இதே மாதிரி எழுதிக்கோங்க, √3 into √3 is equal to 0. இப்போது ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து எதெல்லாம் காமனாக எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ √2 and xஐ நம்ம வந்து இங்கேருந்து காமனாக எடுத்துக்கலாம். √2x எடுத்துட்டோம். ஸோ இங்கே மீதி வந்து √2x இருக்கும். ஸோ √2x மைனஸ் இங்கே வந்து இது போயிடுச்சு. ஸோ வெறும் √3 இருக்கும், √3. அதே மாதிரி இந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஒரு நம்பர் காமனாக எடுக்கணும். நம்ம எடுக்கும்போது நமக்கு அகெயின் ப்ராக்கெட்டில் இதே டேர்ம் தான் வரணும். ஸோ இங்கேருந்து நான் √3 எடுக்க போகிறேன். ஸோ மைனஸையும் சேர்த்து எடுத்துக்கோங்க, பிகாஸ் இங்கே வந்து √2x வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம மைனஸ் எடுத்தால் தான் இந்த √2xம் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ மைனஸ் √3 எழுதிக்கோங்க. எழுதிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் நம்ம எழுதிடலாம். √2x இங்கேருந்து ஒரு மைனஸ் வந்துருச்சு அப்படின்னா ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் இன்னொரு √3 இருக்குது which is equal to 0. இப்போ நம்மக்கிட்ட 2 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த 2 டேர்ம்ஸில் எந்த டேர்ம் காமனாக இருக்குது, √2x மைனஸ் √3 வந்து காமனாக இருக்குது. ஸோ அதை நம்ம வெளியே எடுத்துடலாம், √2x மைனஸ் √3. இப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் எழுதிக்கோங்க. இந்த இடத்துல √2x இருக்குது. ஸோ √2x இங்கேருந்து இதை வெளியே எடுத்துட்டோம். ஸோ ரிமைனிங் டேர்ம் மைனஸ் √3. ஸோ மைனஸ் √3 is equal to 0. ஸோ இப்போது இது ரெண்டையும் நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ a into b is equal to 0 அப்படின்னா ஒன்று a 0வாக இருக்கும், இல்லைனா b 0வாக இருக்கும். ஸோ இது வந்து a bன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒன்று a equal to 0வாக இருக்கும், இல்லைனா b equal to 0வாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இது equal to 0 எழுதிக்கோங்க, √2x மைனஸ் √3 is equal to 0 ஆர் இப்போ b is equal to 0, √2x மைனஸ் √3 is equal to 0. இப்போ நமக்கு தேவையானது எக்ஸோட வேல்யூஸ் மட்டும்தான். ஸோ √2x is equal to √3, இங்கேயும் வந்து √2x is equal to √3ஐ வந்து நான் அந்த சைட் கொண்டு போயிட்டேன். இப்போ எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஸோ x is equal to √3 by √2, இங்கேயும் எக்ஸோட வேல்யூ √3 by √2, அவ்வளோதான். ஸோ சால்வன் கொடுத்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம எக்ஸோட வேல்யூஸ் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து
எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில். ஸோ எக்ஸுக்கு வந்து எப்போவுமே 2 வேல்யூஸ் இருக்கும். என்ன பவர் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் நமக்கு வந்து ஆன்சராக கிடைக்கும். ஸோ இங்கே நீங்கள் வந்து லாஸ்ட்டில் ஆன்சர் எடுத்து எழுதணும். therefore the roots of the given equation are √3/√2 and √3/√2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். ஸோ இதில் எல்லா சம்ஸுமே வந்து உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே இதெல்லாம் வந்து பண்ணது தான். ஸோ நிறைய ஈக்குவேஷன்ஸ்க்கு நமக்கு எக்ஸோட வேல்யூஸ் வந்து ரூட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதே மெத்தட் தான் நம்ம இங்கேயும் பண்ணுறோம். ஸோ செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா சால்வ் 2m² + 19m + 30 = 0. இங்கே வந்து நம்ம எம்மோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை, ஆல்ஃபபெட் மட்டும் வேறு எடுத்திருக்காங்க. எக்ஸுக்கு பதிலாக எம்ன்னு போட்டிருக்காங்க. மற்றபடி நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து இதே நம்ம லாஸ்ட் சம்மில் பண்ண மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே சப்போஸ் வெறும் m² இருந்தது அப்படின்னா நம்ம 30 நீங்கள் வச்சுக்குவோம், 19 நீங்கள் வச்சுட்டு சம் ப்ரொசீட் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து m²க்கு 2ன்னு வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குது. ஸோ நம்ம இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். ஸோ 30 × 2 என்ன வரும், நமக்கு 60 வரும். ஸோ 60. இப்போ நம்ம 2 நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 60 வரணும். ஆட் பண்ணும்போது நமக்கு 19 வரணும். ஸோ நம்ம அந்த 2 நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 60க்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்துக்கணும். ஸோ 60 எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்து சின்ன ப்ரைம் நம்பர்ஸே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 இங்கே வந்து 30, மறுபடியும் 2 யூஸ் பண்ணோன்னா 15, 15னா 3 5s are 15, 5 1 is 5. ஸோ 60யோட ஃபேக்டர்ஸ் வந்து 2 × 2 × 3 × 5. ஸோ இதில் இருந்து தான் நம்ம வந்து 2 நம்பர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த 2 நம்பர்ஸை ஆட் பண்ணால் நமக்கு 19 வரணும். ஸோ இப்போ பாருங்களேன், 4 எடுத்துக்கோங்க. 4 and 15. ஸோ நான் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். 4 வரும் இன்ட்டு 5 × 3 15 வரும். ஸோ 15 4s நமக்கு 60 தான் கிடைக்கும். அண்ட் 15 + 4 19 கிடச்சிரும். ஸோ நம்மளோட அந்த 2 நம்பர்ஸ் வந்து 15 and 4. ஸோ 15 and 4. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மிடில் டேர்மை 15 and 4 ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ 2m² + 15m + 4m + 30 = 0. நம்ம யூஸ்வலாக எப்படி பண்ணுவோம், இங்கேயே வந்து 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு எழுதுவோம். ஆனால் உங்களுக்கு வந்து நான் மிடில் டேர்ம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறதுன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் எந்த மெத்தட் வேணுமோ அதில் எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து 15 and 4 நம்ம பிரிச்சிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ்லேருந்து காமன் டேர்ம்ஸ் எடுக்கணும். எடுத்தால் நமக்கு வந்து ப்ராக்கெட்டில் வந்து சேம் டேர்மாக வரணும், அந்த மாதிரி நம்ம எடுக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ்லேருந்து 2 and 15லேருந்து நம்மளால் காமனாக எடுக்க முடியாது. அதனால நம்ம இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து 4 ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க, 15 வந்து செகண்டாக போட்டுக்கோங்க. இப்போ ட்ரை பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம 2m காமனாக எடுத்துக்கலாம். ஸோ 2m எடுத்துட்டோன்னா ஃபர்ஸ்ட் டேர்மில் இன்னொரு ஒரு m இருக்குது, ப்ளஸ் 4mலேருந்து 2m எடுத்துட்டோம். ஸோ 2 இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் டேர்ம்லேருந்து 15 நம்ம காமனாக எடுத்துக்கலாம். ஸோ 15 எடுத்துட்டோம் அப்படின்னா m இருக்கும், ப்ளஸ் 15 2s are 30ல ஸோ 2 இருக்கும். ஸோ m + 2. நமக்கு எப்போவுமே இந்த டேர்ம்ஸ் வந்து ப்ராக்கெட் உள்ள சேமாக தான் வரணும். அப்போ தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்மளால் அதை காமனாக எடுத்துகிட்டு எக்ஸோட வேல்யூஸ் வந்து இங்கே வந்து எம்மோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இது ரெண்டுலேருந்து காமனாக எடுத்துருங்க. m + 2 எடுத்துட்டோன்னா இங்கே வந்து 2m இருக்குது, இங்கே வந்து 15 இருக்குது, which is equal to 0. இப்போ a × b is equal to 0னா ஒன்று a equal to 0 or b is equal to 0. ஸோ m + 2 is equal to 0 or 2m + 15 is equal to 0. இப்போ நமக்கு தேவையானது m வேல்யூஸ். ஸோ m is equal to -2 or 2m is equal to -15, m is equal to -15/2. So m is equal to -2, m is equal to -15/2. இது ரெண்டு தான் வந்து m ஓட வேல்யூஸ், அதாவது ரூட்ஸ் ஆஃப் த கிவன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த மிடில் டேர்ம் எனக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ண வேணாம், நான் வந்து டேரெக்டாக எழுத போகிறேன் அப்படின்னா நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல 2 நம்பர்ஸ், இதை வந்து m² கோஎஃபிஷியன்ட்டால் நம்ம டிவைட் பண்ணுவோம். கரெக்டாக 1 இருந்ததுன்னா நம்ம டேரெக்டாக எழுதிடுவோம். ஆனால் இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம அந்த 2 ஃபேக்டர்ஸையும் டிவைட் பண்ணுவோம். ஸோ /2 போட்டுக்கோங்க. ஸோ 2 2s are 4 வந்துடும். இதை நம்ம டேரெக்டாக எப்படி எழுதுவோம், 2m + 15 × m + 2 is equal to 0ன்னு எழுதுவோம். கரெக்டாக. ஸோ அதே தான் இங்கேயும் வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே சேம் தான். நீங்கள் வந்து மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினாலும் அது கரெக்டு தான். அப்படி இல்லைனா இதை சைடில் எழுதிட்டு டேரெக்டாக இந்த மாதிரி
2 terms into இந்த 2 terms மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டு வேல்யூஸ் கண்டுபிடிச்சாலும் கரெக்ட் தான். ஸோ ரெண்டில் நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து லாஸ்ட்டில் ஆன்சர் எடுத்து எழுதிருங்க. therefore the roots of the given quadratic equation are -2 and -15/2. இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 2 சம்ஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் 3.29 சால்வ் x⁴ minus 13x² plus 42 is equal to 0. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் வந்து 4 இருக்குது, 2 இல்லை. ஸோ இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இல்லை. ஆனால் நம்மளால் இதை ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக மாற்றிட்டு சால்வ் பண்ண முடியும். ஏன்னா இங்கே வந்து x⁴ இருக்குது, இங்கே வந்து x² இருக்குது. ஸோ நம்ம x² பதிலாக வேறு ஏதாவது ஆல்ஃபபெட்டை யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிடும். அதாவது நான் இப்போ சப்போஸ் புட் x² is equal to a, நான் அதாவது இங்கே இருக்கிற x² எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் a அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ x² பதிலாக a போட்டோம் அப்படின்னா x⁴ பதிலாக என்ன வரும்? x⁴ x² the whole square. ஸோ x² பதிலாக a போட்டுக்கோங்க ஸ்கொயர். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா x⁴ பதிலாக a² போட போகிறோம், x² பதிலாக a போட போகிறோம். அப்படின்னா நமக்கு வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஃபர்ஸ்ட்டு நம்ம a வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அந்த a வேல்யூஸை யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா x வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கலாம். x⁴ பதிலாக a² போட்டுக்கோங்க, a² மைனஸ் 13 x² பதிலாக a ப்ளஸ் 42 is equal to 0. இப்போ இதை நம்ம யூஸ்வலாக சால்வ் பண்ணுற மாதிரியே சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 42 வந்து ப்ராடக்ட், ஸோ மேலே எழுதிக்கோங்க, சைடில் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 13. இப்போ நமக்கு 2 நம்பர்ஸ் வேணும். அந்த 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணோன்னா 42 கிடைக்கணும், ஆட் பண்ணோன்னா -13 கிடைக்கணும். ஸோ 7 6 42 வரும். ஸோ 7 and 6, 7 + 6 13 வரும், 7 6 42 வரும். ஆனால் இங்கே நம்மக்கிட்ட -13 இருக்குது. ஸோ நெகட்டிவ் சைன் எப்போ வரும்? ரெண்டுமே வந்து நெகட்டிவாக இருந்து நம்ம அதை ஆட் பண்ணால் தான் நமக்கு ஆன்சரில் நெகட்டிவ் வரும். ஸோ இங்கே ரெண்டுலேயுமே நம்ம நெகட்டிவ் சைன் போட்டுக்கணும். இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a² 1 தான். ஸோ இங்கே வந்து எதை வச்சு டிவைட் பண்ண வேணாம், டேரெக்டாக நம்ம எழுதிக்கலாம். ஸோ a - 7 into a - 6 is equal to 0. ஸோ a into b equal to 0னா ஒன்று a is equal to 0 or b is equal to 0. ஸோ a - 7 is equal to 0 or a - 6 is equal to 0. ஸோ a is equal to 7 or a is equal to 6. ஸோ இப்போது நம்மக்கிட்ட ரெண்டு வேல்யூஸ் கிடச்சிருச்சு கரெக்டாக. இது வந்து ஏயோட வேல்யூஸ். ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டினில் இருக்கிற ஈக்குவேஷன் பாருங்கள் எக்ஸில் இருக்குது. அந்த எக்ஸுக்கு ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குது? 4. அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு ஜென்ரலாக யோசித்தோம், லாஜிக்காக யோசித்தோம் அப்படின்னா எத்தனை ரூட்ஸ் இருக்கணும்? 4 ரூட்ஸ் இருக்கணும். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட 2 தான் இருக்குது. ஏன் நமக்கு 2 தான் கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம இதை யூஸ் பண்ணி எக்ஸோட 4 வேல்யூஸுமே கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு a is equal to 7 போடுங்க. ஏக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்தோம்? a is equal to x² which implies x² பதிலாக நம்ம 7 எடுத்துக்கணும். ஸோ x² is equal to 7. ஆனால் நமக்கு தேவையானது எக்ஸோட வேல்யூ தான். எக்ஸோட வேல்யூ எப்படி கிடைக்கும்? ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா கிடைச்சிடும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது x is equal to √7 வரும். எப்போவுமே ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கணும். ஏன்னா ப்ளஸ் √7 7 தான் கிடைக்கும், -√7 வந்து 7 தான் கிடைக்கும். பிகாஸ் நெகட்டிவ் சைன் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆகிடும். அதனால தான் நம்ம இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுறோம். ஸோ x is equal to +or-7. இப்போ செகண்ட் வேல்யூ a is equal to 6ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு தெரியும் a is equal to x². இப்போ ஏக்கு பதிலாக நம்ம 6 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். x² is equal to 6. இப்போது வந்து டேக்கிங் ஸ்கொயர் ரூட். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா √(x²) ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு நம்மக்கிட்ட எக்ஸ் தான் இருக்கும். ஸோ x is equal to இங்கே ரூட் எடுத்தோம் அப்படின்னா √6ன்னு இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கணும். ஸோ x is equal to +or- √6, x is equal to +or- √7. இப்போ நம்மக்கிட்ட 4 வேல்யூஸ் கிடச்சிருச்சு. எப்படி? x is equal to -√7 + √7 -√6 + √6. 4 வேல்யூஸ் இருக்கா? இங்கே வந்து எக்ஸுக்கு பவர் வந்து 4 இருக்குது. ஸோ 4 ரூட்ஸ் இருக்கணும். அந்த 4 ரூட்ஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணுற சம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து புது ஆல்ஃபபெட்டுக்கு கண்டுபிடிச்ச வேல்யூஸோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது.
கொஸ்டினில் என்ன ஆல்ஃபபெட் இருக்கோ அந்த ஆல்ஃபபெட்டோட வேல்யூஸ் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து 7 and 6 இது வந்து இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸு. ஆனால் இந்த 4 வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டினோட ரூட்ஸ். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக எக்ஸோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கணும், ஏயோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஸோ ஏக்கு பதிலாக நம்ம எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்ததால் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6. இந்த மாதிரி 2 சப்டிவிஷனாக நம்ம பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு எக்ஸுக்கு பதிலாக 4 வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சி அதை தான் வந்து நம்ம ரூட்ஸாக ஆன்சரில் எழுதணும். ஸோ இப்போது லாஸ்ட் எக்ஸாம்பிள் சம். ஸோ நெக்ஸ்ட்டு சம்மும் உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். Solve x by x minus 1 plus x minus 1 by x which is equal to 2 1 by 2. ஸோ நம்ம லாஸ்ட் சம்மில் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ், அதாவது இது வந்து ஒரு ஃப்ராக்ஷன், இதோட ரெசிப்ரோக்கல் தான் வந்து இந்த செகண்ட் டேர்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசிப்ரோக்கல்னா என்ன, டினாமினேட்டர் நியூமரேட்டர் ஆகிடும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஆகிடும். ஸோ இதோட ரெசிப்ரோக்கல் தான் இது. இங்கே வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் சம்மில் நம்ம எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்த மாதிரி இங்கே இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை ஃபுல்லாக நம்ம ஒய் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் எந்த ஆல்ஃபபெட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ஏன்னு கூட திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ லெட் y is equal to x by x minus 1. இப்போது இதோட ரெசிப்ரோக்கல் தான் இது, கரெக்டா? ஸோ இதோட ரெசிப்ரோக்கல் x minus 1 by x which is equal to y-ஓட ரெசிப்ரோக்கல் என்ன, 1 by y. அதாவது நம்ம லாஸ்ட் சம்க்கு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏனா எக்ஸ் பவர் 4 இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு எடுத்தோம். நம்ம எக்ஸ் பவர் 4க்கு பி இல்லைனா சி அந்த மாதிரி வேறு ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணல, கரெக்டாக? ஒரே ஆல்ஃபபெட்டுக்கு இந்த எக்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஒரே ஆல்ஃபபெட் வச்சு எழுதியிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் எழுதணும். இங்கே ஒய் போட்டுட்டு இங்கே வந்து இசட் அப்படிலாம் போட்டால் நம்மளால் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம ஒரே ஆல்ஃபபெட், இது ரெண்டுக்கும் இருக்கிற ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டு, ஸோ இதுவும் ரெசிப்ரோக்கல், அதனால ஒரு டேர்ம் நம்ம ஒய்ன்னு எடுத்திருக்கோம், இன்னொரு டேர்ம் ஒய்யோட ரெசிப்ரோக்கல் 1 by y எடுத்திருக்கோம். இப்போ இது ரெண்டையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. y plus 1 by y is equal to இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக நம்ம எப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றுவோம்? ஸோ 2 2s are 4, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இது கூட ப்ளஸ் பண்ணிடணும். ஸோ 4 + 1 5, 5 by கீழே இருக்கிற டினாமினேட்டரை அப்படியே போட்டுக்கணும். ஸோ 5 by 2. ஸோ இது வந்து ஒரு ஃப்ராக்ஷன், இதோட ரெசிப்ரோக்கல் தான் செகண்ட் டேர்ம், அதனால தான் இதை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துகிட்டு இதுக்கு வந்து அதோட ரெசிப்ரோக்கலை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கோங்க, எல்சிஎம் வந்து ஒய் தான். ஸோ ஒய் அப்போ இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 5 by 2. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ 2 into ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 5 into ஒய், 5y. இப்போ இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். 2y ஸ்கொயர் ப்ளஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு 5y. இப்போ இதை இந்த சைட் கொண்டு வந்துருங்க. ஸோ 2y ஸ்கொயர் ஆர்டர்லேயே எழுதிக்கலாம், y ஸ்கொயர் டேர்ம், y டேர்ம், அதுக்கப்புறமா கான்ஸ்டன்ட் டேர்ம், மைனஸ் 5y ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு ஒயில். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒய்யோட ரூட்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்போம், ஒய் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது. ஸோ இதையும் ப்ராடக்ட் பண்ணோன்னா 4 வரும். ஸோ 4 minus 5. இப்போது 2 நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 4 வரணும், ஆட் பண்ணோன்னா -5 வரணும். ஸோ 4 into 1 4, 4 + 1 5. ஆனால் இங்கே வந்து நெகட்டிவ் சைன் இருக்குது, ஸோ ரெண்டுக்குமே வந்து நெகட்டிவ் சைன் வரும். ஸோ -4 -1. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 2s are 4. உங்களுக்கு வேணால் நீங்கள் இந்த -5-ஐ -4 and -1 ஸ்ப்ளிட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போது y -2 இருக்குது அண்ட் 2y -1 இருக்குது which is equal to 0. இப்போ ஒன்று இது equal to 0 or இந்த term equal to 0. ஸோ y -2 is equal to 0 or 2y -1 is equal to 0. y is equal to 2 or 2y is equal to 1, y is equal to 1 by 2. இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு வேல்யூஸ் இருக்குது. ஸோ y is equal to 2 and y is equal to 1 by 2. ஸோ நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிள் சம்மில் பண்ண மாதிரியே
இதிலே வந்து ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து எக்ஸில் இருக்குது, ஆனால் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் வந்து ஒய்யோடது. ஸோ நம்ம ஒய்க்கு பதிலாக என்ன எடுத்தோமோ அதுக்கு பதிலாக இந்த 2 வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒய்க்கு பதிலாக 2 எடுத்துக்கோங்க. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 2. நமக்கு ஏற்கனவே தெரியும் y is equal to x by x minus 1. ஸோ என்ன வரும்? x by x minus 1 is equal to 2. ஸோ x is equal to இதை இங்கே கொண்டு போயிருங்க, 2 into x minus 1. x is equal to 2x minus 2. இப்போ இந்த x இங்கே கொண்டு வந்துருங்க, minus 2 இங்கே கொண்டு வந்துருங்க. ஸோ minus 2 இங்கே வந்துருச்சுன்னா 2 is equal to 2x. இந்த x அங்கே போச்சுன்னா minus x. ஸோ 2 is equal to 2x minus x, x தான். ஸோ x which is equal to x is equal to 2. இப்போ செகண்ட் ரூட் என்ன கிடைச்சிருக்கு? y is equal to 1 by 2. இப்போ அகெயின் x by x minus 1 போட்டுக்கோங்க. ரெசிப்ரோக்கல் எடுக்க வேணாம், பிகாஸ் நமக்கு ரெண்டுமே கிடைச்சிருக்கிறது ஒய்யோட வேல்யூஸ் தான். ஸோ நம்ம இதை மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். செகண்ட் டேர்முக்கு 1 by y யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ y is equal to 1 by 2 இதிலே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ x by x minus 1 is equal to 1 by 2. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 2x is equal to 1 into x minus 1, x minus 1 தான். ஸோ x minus 1. இப்போ இந்த x இங்கே கொண்டு வந்துருங்க, 2x minus x is equal to minus 1, 2x minus x, x. ஸோ x is equal to minus 1. ஸோ xக்கு என்ன வேல்யூஸ்லாம் கிடைச்சிருக்கு? 2 and minus 1. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா minus 1 and 2. ஸோ இங்கே வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம y is equal to இது அண்ட் 1 by y is equal to இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒய்யோட ரூட்ஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க. அதோட ஸ்டாப் பண்ணிடாமல் நம்ம என்ன எடுத்தோமோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சி அதை தான் வந்து நம்ம ஆன்சராக எழுதணும். பிகாஸ் எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டினில் என்ன ஆல்ஃபபெட் இருக்குது, ஸோ எக்ஸ் கொடுத்துருக்காங்களா, எம் கொடுத்துருக்காங்களா, ஏ கொடுத்துருக்காங்களா, அதை கவனமாக செக் பண்ணிவிட்டு அந்த ஆல்ஃபபெட்டுக்கு தான் வந்து நம்ம ஆன்சர்ஸ் வந்து கடைசியில் எழுதணும். ஸோ இந்த மாதிரி நடுவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதோட நிப்பாட்டிடக்கூடாது. கொஸ்டினில் என்ன ஆல்ஃபபெட் இருக்கோ அதோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டினோட ரூட்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸுமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஃபேக்டரைசேஷன் மெத்தட் வச்சு தான் பார்க்க போகிறோம். அடுத்த பார்ட் ஆஃப் செக்ஷன் 3.6 தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு 2 மெத்தட்ஸ் பார்ப்போம், கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் அண்ட் ஃபார்முலா மெத்தட். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்க்கலாம். இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதே ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்த்து முடிக்கலாம். தேங்க்யூ.